முழு மகாபாரதம் தமிழில். இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன். தொடர்வது உத்யோக பருவம் பகுதி 157. தலைப்பு: படைத்தலைவர் ஆனார் பீஷ்மர். பீஷ்மா became the commander. உத்யோக பருவா செக்ஷன் 157. மகாபாரதா இன் தமிழ். இது பகவத்யான பருவம் 86, சைனிய நிர்யாண பருவம் 7. இந்த பதிவின் சுருக்கம்: பீஷ்மரை தனது படைத்தலைவராகும்படி துரியோதனன் வேண்டல். 1. கர்ணன் முதலில் போரிடட்டும் அல்லது தான் போரிடுவதாக பீஷ்மர் நிபந்தனை விதிப்பது. பீஷ்மர் உயிரோடு இருக்கும் வரை தான் போரிடப் போவதில்லை என கர்ணன் சொல்வது. பீஷ்மரை துரியோதனன் தனது படையின் தலைவராக நியமிப்பது. அதன் பிறகு நேர்ந்த சில சகுனங்கள். இப்பொழுது உத்யோக பருவம் பகுதி 157, படைத்தலைவர் ஆனார் பீஷ்மர். இப்பதிவிற்குள் நுழைவோம். வைசம்பாயனர் ஜனமேஜனிடம் சொன்னார். மன்னர்கள் அனைவருடனும் இருந்த திருதராஷ்டிரன் மகன் துரியோதனன் சந்தனுவின் மகன் பீஷ்மரிடம் சொன்னான். வலிமை மிக்க ஒரு பெரும் படை கூட படைத்தலைவர் இல்லாதிருந்தால் போர்க்களத்தில் எறும்பு கூட்டம் போல நிர்மூலமாக்கப்படும். இருவரின் அறிவு எப்போதும் ஏற்புடையதாக இருக்காது. மேலும் வேறுபட்ட படைத்தலைவர்கள் தங்கள் ஆற்றலை கருதி ஒருவருக்கொருவர் பொறாமையுடன் இருப்பார்கள். ஓ பெரும் அறிவு படைத்தவரே பீஷ்மரே, ஒரு காலத்தில் குசப்புற்கட்டுகளை தங்கள் ஆயுதங்களாக உயர்த்தி பிடித்த அந்தணர்கள் அளவிலா சக்தி கொண்டவர்களும் ஹேகய குலத்தைச் சேர்ந்தவர்களுமான சத்திரியர்களுடன் போரிட்டனர் என்று நாம் கேள்விப்படுகிறோம். ஓ பாட்டா தாத்தா பீஷ்மரே, வைசியர்களும் சூத்திரர்களும் பிராமணர்களை பின்தொடர்ந்து வந்தார்கள். அப்படி 3 வகையினர் ஒரு புறத்திலும், சத்திரியர்களில் காளையர் தனியாக ஒரு புறத்திலும் இருந்தார்கள். எனினும் நடைபெற்ற அந்த போரில் அந்த 3 வகையினரும் மீண்டும் மீண்டும் உடைந்து போனதால் சத்திரியர்கள் தனியர்களாக இருந்தாலும் தங்களை எதிர்த்த அந்த பெரிய படையை வீழ்த்தினார்கள். பிறகு அந்தணர்களில் சிறந்தவர்கள் அதன் காரணத்தை குறித்து சத்திரியர்களிடமே விசாரித்தனர். ஓ பாட்டா தாத்தா பீஷ்மரே, சத்திரியர்களில் அறம் சார்ந்து இருந்தவர்கள் தங்களிடம் விசாரிப்பவர்களிடம் உண்மையான பதிலை சொன்னார்கள். அவர்கள், போரில் நாங்கள் பெரும் அறிவுடைய ஒருவரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவோம், நீங்களோ ஒருவருக்குள் ஒருவர் ஒற்றுமையின்றி ஒவ்வொருவரின் தனிப்புரிதலின்படி செயல்படுகிறீர்கள் என்றனர். பிறகு அந்த அந்தணர்கள் தங்களில் வீரமானவரும் கொள்கைகளின் வழிகளை நன்கு அறிந்தவருமான ஒருவரை படைத்தலைவராக நியமித்தனர். பிறகு அவர்கள் சத்திரியர்களை வீழ்த்துவதில் வென்றனர். தனக்கு கீழிருக்கும் படைகளின் நன்மையை கருதுபவனும் திறன் வாய்ந்தவனும் வீரமிக்கவனுமான பாவமற்ற ஒரு படைத்தலைவனை நியமிக்கும் மக்களே போரில் தங்கள் எதிரிகளை வெல்கின்றனர். உம்மை பொறுத்தவரை நீர் சுக்கிரனுக்கு இணையானவரும் எனது நன்மையை எப்போதும் நாடுபவராகவும் இருக்கிறீர். கொல்லப்பட இயலாத நீர் அறத்திற்கு உம்மை அர்ப்பணித்தவராகவும் இருக்கிறீர். எனவே நீரே எங்கள் படைத்தலைவராவீராக. ஒளிர்வனவற்றுள் சூரியனைப் போலவும் இனிமையான மூலிகைகள் அனைத்திற்கும் சந்திரனைப் போலவும் யக்ஷர்கள் மத்தியில் குபேரனைப் போலவும் தேவர்களுக்கு மத்தியில் அந்த வாசவன் இந்திரனைப் போலவும் மலைகளுக்கு மத்தியில் மேருவைப் போலவும் பறவைகளுக்கு மத்தியில் கருடனைப் போலவும் தேவர்களுக்கு மத்தியில் குமரன் முருகனைப் போலவும் பசுக்களுக்கு மத்தியில் அக்னியைப் போலவும் எங்களுக்கு மத்தியில் நீரே இருக்கிறீர். சக்கரனால் அந்த இந்திரனால் பாதுகாக்கப்படும் தேவர்களைப் போலவே உம்மால் பாதுகாக்கப்படும் நாங்கள் அந்த தேவர்களைப் போலவே வெல்லப்பட முடியாதவர்களாவோம் என்பது நிச்சயம். அக்னியின் மகன்
அந்த குமரன், அந்த முருகன் தேவர்களுக்கு தலைமையில் இருப்பதைப் போல எங்களுக்கு தலைமையில் நீர் அணிவகுப்பீராக. பெருங்காளையை பின்தொடரும் கன்றுகளைப் போல நாங்கள் உம்மை பின்தொடர்வோம் என்றான் துரியோதனன். அதற்கு பீஷ்மர் துரியோதனனிடம் சொன்னார், ஓ வலிய கரங்களை கொண்டவனே, ஓ பாரதா, துரியோதனா, நீ சொல்வது போலவே ஆகட்டும். ஆனால் உன்னை போலவே பாண்டவர்களும் எனது அன்புக்குரியவர்கள். எனவே ஓ மன்னா துரியோதனா, முன்பே உனக்கு நான் கொடுத்திருக்கும் உறுதிமொழியின்படி என்னதான் நான் உனக்காக போரிட்டாலும் நான் அவர்களது நன்மையையும் நிச்சயம் நாட வேண்டும். மனிதர்களில் புலியான குந்தியின் மகன் தனஞ்சயனை, அந்த அர்ஜுனனை தவிர எனக்கு இணையான இவ்வுலகில் வேறு எந்த வீரனையும் நான் காணவில்லை. பெரும் அறிவு படைத்த அந்த அர்ஜுனன் எண்ணிலடங்கா தெய்வீக ஆயுதங்களை அறிந்தவனாவான். எனினும் பாண்டுவின் அந்த மகன் அர்ஜுனன் வெளிப்படையாக என்னுடன் போரிட மாட்டான். எனது ஆயுதங்களின் சக்தியால் தேவர்கள், அசுரர்கள், ராட்சசர்கள் மற்றும் மனிதர்கள் அடங்கிய இந்த அண்டத்தை ஒரு நொடிப்பொழுதில் என்னால் அழித்துவிட முடியும். எனினும் ஓ மன்னா துரியோதனா, பாண்டுவின் மகன்கள் என்னால் அழிக்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள். எனவே நான் தினமும் 10,000 வீரர்களை கொல்வேன். உண்மையில் முதலில் அவர்கள் என்னை கொல்லாதிருந்தால் அவர்களது படையை நான் இப்படியே படுகொலை செய்வதை தொடர்வேன். மற்றொரு புரிந்துணர்வின் அடிப்படையில் நான் விருப்பத்துடன் உனது படைகளின் தலைவனாவதற்கும் வழியுண்டு. அதை நீ கேட்பதே உனக்கு தகும். ஓ பூமியின் தலைவா துரியோதனா, ஒன்று கர்ணன் முதலில் போரிடட்டும், அல்லது நான் முதலில் போரிடுகிறேன். அந்த சூதமகன் கர்ணன் போரில் தனது ஆற்றலை என்னுடன் ஒப்பிட்டுக் கொண்டு தற்பெருமையாக பேசுகிறான் என்றார் பீஷ்மர். கர்ணன் துரியோதனிடம் சொன்னான், கங்கையின் மகன் பீஷ்மர் உயிரோடு உள்ளவரை ஓ மன்னா துரியோதனா, நான் போரிடவே மாட்டேன். பீஷ்மர் கொல்லப்பட்ட பிறகே நான் காண்டீவதாரியிடம், அந்த அர்ஜுனனிடம் போரிடுவேன் என்றான் கர்ணன். வைசம்பாயனர் ஜனமேஜயனிடம் தொடர்ந்தார். அதன் பிறகு அந்த திருதராஷ்டிரன் மகன் துரியோதனன் பெரும் கொடைகளை பிரித்து அளித்து பீஷ்மரை முறையாக தனது படைகளின் தலைவராக்கினான். அந்த பீஷ்மர் அதிகாரத்தில் நிறுவப்பட்டதும் அழகில் சுடர்விட்டு பிரகாசித்தார். ராஜாவின் உத்தரவின் பேரில் இசைக்கலைஞர்கள் நூற்றுக்கணக்கிலும் ஆயிரக்கணக்கிலும் மகிழ்ச்சியாக பேரிகைகளை இசைத்து சங்குகளை ஊதினர். எண்ணற்ற சிம்ம கர்ஜனைகள் செய்யப்பட்டன. அம்முகாமில் இருந்த விலங்குகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் ஒன்றாக கூக்குரலிட்டன. என்னதான் வானம் மேகமற்று இருந்தாலும் இரத்த மழை பொழிந்து பூமி சேரானது. கடும் சுடர் காற்றும், பூகம்பங்களும், யானைகளின் பிறழ்களும் வீரர்கள் அனைவரின் இதயத்தையும் உற்சாகமிழக்கச் செய்தன. உருவமற்ற குரல்களும் எரிகற்களின் மின்னல் கீற்றுகளும் வானத்தில் கேட்கப்படவும் பார்க்கப்படவும் செய்தன. நரிகள் தங்கள் கடும் ஊளையால் வரப்போகும் பெரும் பேரிடரை முன்னறிவித்தன. ஓ ஏகாதிபதி ஜனமேஜயா, மன்னன் துரியோதனன் கங்கையின் மகன் பீஷ்மரை தனது துருப்புகளின் தலைவராக நிறுவிய போது மேற்கண்ட பயங்கர காட்சிகள் தோன்றின. பகைவர் படையை வாட்டும் பீஷ்மரை படைத்தலைவராக, சேனாதிபதியாகச் செய்தபோது பசுக்களையும் தங்கத்தையும் தனக்கு ஆசி கூறிய பிராமணர்களுக்கு அபரிமிதமாக அளித்து, அந்த ஆசிகளால் வளர்ந்து தனது துருப்புகளால் சூடப்பட்டு கங்கையின் மகனை, அந்த பீஷ்மரை தனது படையின் முன்னணியில் கொண்டு தனது தம்பிகளோடு இருந்த துரியோதனன் குருஷேத்திரத்திற்கு தனது பெரும் படையுடன் அணிவகுத்தான். அந்த குருமன்னன் துரியோதனன் கர்ணனுடன் களத்தை, அந்த குருஷேத்திரத்தை சுற்றி சமமான ஒரு பகுதியில் தனது பாசறையை அமைத்தான். இனிமையானதும் வளமானதும் புற்கள் மற்றும் விறகு நிறைந்ததுமான பகுதியில் அமைக்கப்பட்ட அந்த பாசறை
ஹஸ்தினாபுரத்தை போலவே ஒளிர்ந்தது. இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி 157 படைத்தலைவரானார் பீஷ்மர் இப்பதிவு நிறைவுற்றது.